இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி விஏஓ எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். அநேகமாக விஏஓ எக்ஸாம் வந்து டிசம்பர் மந்த் வரும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் எண்டில் நோட்டிஃபிகேஷன் வரும், டிசம்பர் எண்டில் விஏஓ எக்ஸாம் வரும். ஸோ நீங்கள் இப்போவுமே படிக்க ஆரம்பித்தா தான் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த விஏஓ எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன புக்ஸு படிக்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா ப்ரைமரி புக் லிஸ்ட். இந்த புக்ஸ் வந்து கட்டாயம் படிக்கணும். இது படிக்கலைன்னா பாஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ், ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் 80 கொஸ்டின் கேட்பாங்க. எங்கே படிக்கணும் அப்படின்னா சமச்சீர் கல்வி புக்ஸ் 6 to 12 ஃபுல்லாக படிக்கணும். 6th to 12th வரைக்கும் உள்ள எல்லா புக்ஸுமே கட்டாயம் படிக்கணும். ஏன்னா இதுலேருந்து 80 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எல்லா புக்கிலேருந்தும் கொஸ்டின் வரும். 6th to 12 எல்லா புக்கிலேருந்து கொஸ்டின் வரும். நீங்கள் வந்து இதை லைன் பை லைன் படிக்கணும். லைன் பை லைன் படித்தா தான் ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா புக்கு உள்ளேருந்து ரொம்ப டெப்த்தாக கேட்காங்க இப்போலாம். ஸோ நீங்கள் வந்து லைன் பை லைன் படித்தா தான் இந்த ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். 6th to 12th படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கைடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸுக்கு. பெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சக்தி கைடு, அது நல்லாயிருக்கும். அதில் வந்து நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் 6th to 12th படித்து முடிச்சுட்டு சக்தி கையில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் தரவாயிடலாம். 80 கொஸ்டின் கன்ஃபார்ம். அடுத்தது வந்து அப்படின்னா சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து சமச்சீர் கல்வி புக் 6th to 10th வரைக்கும் மட்டும் படித்தா போதும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி புக் லிஸ்ட்டில் 6th to 10th வரைக்கும் ஃபஸ்ட்டு படிங்க. இது 6th to 10th படித்து முடிச்சுட்டு அரிஹண்ட் ஜிகே புக்கில் உள்ள சோஷியல் சயின்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணணும். சமச்சீர் புக்ஸ் 10th வரைக்கும் படிச்சுட்டு அரிஹண்ட் புக் கட்டாயம் படிக்கணும். ஏன்னா அரிஹண்ட் புக்கில் இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வருது. இது வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் அரிஹண்ட் புக்கில் இருந்து தான் கொஷின் வருது. அடுத்து சயின்ஸ் டாபிக், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி 4க்குமே எப்படின்னா சமச்சீர் கல்வி புக்ஸில் 6th to 10th படித்தா போதும். ப்ளஸ் அரிஹண்ட் ஜிகே புக்கில் உள்ள சயின்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணணும். கட்டாயம் அரிஹண்ட் புக் கட்டாயம் படித்தே ஆகணும். நம்ம சமச்சீர் புக்ஸ் எல்லாருமே படிப்பாங்க, அரிஹண்ட் புக் எல்லோரும் படிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அரிஹண்ட் புக் படிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமில். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதே சமச்சீர் கல்வி புக்ஸில் 6th to 10th கம்ப்ளீட்டாக படிக்கணும். எல்லா ப்ராப்ளமும் பாருங்கள், போத் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள். ப்ளஸ் அந்த புக்கில் உள்ள வந்து இந்த ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து எப்படின்னா தமிழ் மீடியமாக இருந்தால் கணியன் மேக்ஸ் புக் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கிலீஷில் படிக்கிறவங்க சக்தி டிஎன்பிசி புக் இருக்குது, இதை வாங்கி படிங்க. நீங்கள் 6th to 10th சமச்சீர் புக்ஸில் உள்ள எல்லா சம்மையும் நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தமிழாக இருந்தால் கணியன் புக்கு, இங்கிலீஷில் சக்தி கைடு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆப்டிடியூடில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடலாம். அடுத்தது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் சக்தி கைடு மட்டும் படித்தா போதும், வேறு எதுவும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் குரூப் 1, 2, 2A, 4 விஏஓ உள்ள எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து விஏஓ எக்ஸாமுக்கு தான் படிக்கும், அதனால் விஏஓ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் சால்வ் பண்ணால் போதும்னு நினைக்கக்கூடாது. எல்லா குரூப் கொஸ்டின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் குரூப் 1ல் கேட்ட கொஸ்டினோ 2ல் கேட்ட கொஸ்டினோ விஏஓவில் ரிப்பீட் ஆகலாம். ஸோ நீங்கள் எல்லா குரூப் எக்ஸாமுடைய கொஸ்டின்ஸும் கட்டாயம் படிக்கணும் விஏஓ எக்ஸாமுக்கு. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். நீ வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தா தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஹிந்து அல்லது தினமணி, இந்த 2 நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க. இல்லை நீங்கள் ஆன்லைனில் நான் மாதம் நெட்டில் டவுன்லோட் பண்ணி படிப்பேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி போட நல்லாயிருக்கும். இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கலாம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லுமே அவங்க போடுதாங்க. ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படி படிக்கலாம். இது வந்து ப்ரைமரி புக் லிஸ்ட், இது வந்து கட்டாயம் படிக்கணும். லாங்குவேஜ், சோஷியல் சயின்ஸ், ஆப்டிடியூட், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓல்டு கொஸ்டின் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ் இது நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிக்கணும். இது படித்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் இப்போமே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது வித்தின் ஒரு மாதம் அல்லது 1.5 மாதத்தில் இது ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். முடிச்சுட்டு அடுத்த உள்ள ஒரு 2 மாதம் வந்து அப்படின்னா செகண்டரி புக் லிஸ்ட் இதையும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். இதை கட்டாயம் கவர் பண்ண அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதையும் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். பாலிட்டியில் வந்து என்ன அப்படின்னா 11th 12th பாலிட்டி புக் ப்ளஸ் லக்ஷ்மிகாந்த் புக் இருக்கும், இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லக்ஷ்மிகாந்த் புக் வந்து யூபிஎஸ்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவனே இந்த லக்ஷ்மிகாந்த் புக் வச்சு தான் படிப்பான்.
ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருந்து தான் வந்திருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்கனாமிக்ஸில் வந்து 11th 12th எக்கனாமிக்ஸ் புக் ப்ளஸ் ரமேஷ் சிங் புக் ஒன்று உண்டு. இது ரொம்ப நல்ல புக், இது லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஜாக்ரஃபிக்கு வந்து என்ன அப்படின்னா 11th 12th ஜாக்ரஃபி புக் ப்ளஸ் ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் ஜாக்ரஃபி புக் நல்லாயிருக்கும், அது படிங்க. ப்ளஸ் ஆக்ஸ்ஃபோர்டு ஸ்டூடெண்ட் அட்லஸ், இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வந்து பார்த்துக்கோங்க. அது சில சமயங்களில் வந்து எக்ஸாமில் வந்து மேப் கொடுத்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி இது என்ன பாயிண்ட்டுன்னு கேட்பாங்க. ஸோ அப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, பழைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அட்லஸ் பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து 11th and 12th ஹிஸ்ட்ரி ப்ளஸ் இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பை ப்ரொஃபஸர் ஜே தர்மராஜன். அடுத்தது வந்து இந்தியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பை கே வெங்கடேஷன். இந்த 2 புக்கும் பார்த்துக்கோங்க. இந்த 2மே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்தியன் கல்ச்சருக்கு வந்து 12th இந்தியன் கல்ச்சர் புக் வாங்கி படிங்க. அடுத்து தமிழ்நாடு லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சருக்கு தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிரா, அப்புறம் தமிழ் இலக்கிய வரலாறு மு வரதராஜன். இந்த 2 புக்கு வாங்கி படிங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து ஹிந்து அல்லது தினமணி நியூஸ் பேப்பர் ப்ளஸ் காம்படேட்டிவ் சக்ஸஸ் ரிவ்யூ அல்லது சிவில் சர்வீஸ் க்ரானிக்கல் அல்லது காம்படிஷன் விசார்ட் அல்லது சங்கர் ஐஏஎஸ் அகாடமி சிவில் பீடியா. இந்த 4 இந்த மேகசினில் ஒன்று வாங்கி படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் புக். அப்புறம் இந்தியா இயர் புக், இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து வருஷம் புக் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்ல புக், இதுலேருந்து கொஷின்ஸ் வர அதிக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற புக்கு. அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் ஜென்ரல் இங்கிலீஷ் பை ஆர்எஸ் அகர்வால். அடுத்தது ஆப்டிடியூடுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர்எஸ் அகர்வால், ஆப்ஜெக்டிவ் அரித்மெட்டிக் பை ஆர்எஸ் அகர்வால், மாடர்ன் அப்ரோச் டு வெர்பல் ரீசனிங் பை ஆர்எஸ் அகர்வால். ப்ளஸ் எதுக்கும் உங்களுக்கு தேவையான ஒரு கைடு வாங்கிக்கோங்க, மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து டாட்டா மிக்ரோ கைடு அல்லது ஸ்பெக்ட்ரம் கைடு. ஸோ இது வந்து செகண்டரி புக் லிஸ்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ரைமரி புக் லிஸ்ட்டை கட்டாயம் படிக்கணும், இதுதான் ஃபஸ்ட்டு. இதை நீங்கள் படித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் செகண்டரியை படிக்க ஆரம்பிக்கணும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் வந்து ப்ரைமரி புக் லிஸ்ட்லேயே வந்துடும். பட் அந்த ஒரு கொஞ்சம் கொஸ்டின் மட்டும்தான், ஒரு 10 கொஸ்டின் மட்டும்தான் இந்த செகண்டரி புக் லிஸ்ட்லேருந்து வரும். ஆனால் இந்த 10 கொஸ்டின் தான் யாருக்கு வேலை கிடைக்கணும் டிசைட் பண்ணும். இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். ஸோ நீங்கள் ப்ரைமரி புக்ஸ் எல்லாமே படித்து முடிச்சுட்டு அடுத்த செகண்டரி புக்ஸும் ஓரளவுக்கு பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.